அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு யாரையும் நம்பக்கூடாது. 10-10-2024 முதல் ஆட்சி பலத்தை இழக்கும் சுக்கிரன் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழப்பது ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பு என்றால், அதை விட சற்று கூடுதலாக இன்னும் சிரமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. எனவே இந்த வேளையில் யாரையும் நம்பக்கூடாது, அனைத்திலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் வெளிப்படுத்துகிறாருங்க மேசராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்குள் நுழைவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் இயற்கையிலே அவர் சுபகிரகமாக இருக்கிறார். பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் தற்போது மிக வலுவாக 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே இந்த வேளையில் நிச்சயமாக யாரையும் நம்பக்கூடாது என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. உடன் பிறந்தவர்கள், உடன் இருப்பவர்கள், நண்பர்கள் மற்றும் வேலை பார்க்கக்கூடிய அலுவலக நண்பர்கள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள், ஏன் தாய் தந்தையராக இருந்தாலும் கூட அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் தாய் தந்தையரை சொல்கிறீர்கள்? அவர்களிடமும் அப்படிப்பட்ட நம்ப முடியாத அளவிற்கு குணம் வெளிப்படுமா என்று கேட்டால், நிச்சயமாக அதற்கான பதில் ஒரு குழந்தையாக பிறந்த நபர்களிடம் கிடைக்காது. 4-5 குழந்தைகளாக பிறந்த நபர்களிடம் சென்று அவர்களுடைய தாயையும் தந்தையையும் விசாரித்து பாருங்கள். உங்களுக்கே அப்போது உண்மை சூழ்நிலை நிச்சயமாக புரியும். ஏனென்றால் மனிதர்களுடைய மனநிலை எப்போது மாறும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. அதிலும் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திற்குள் அடுத்த 25 நாட்கள் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த தருணத்துல கிட்டத்தட்ட 1 மாத காலம் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும். இந்த வருடத்தின் இறுதி காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த வேளையில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் வெளிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்ல, வாழ்வில் கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வேதனையில் இருப்பவர்கள், வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் இன்னும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் நிச்சயமாக அமைகிறது என்பதை சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சி ஆட்சி பலத்தை இழப்பதால் உறுதிப்படுத்துகிறது. உதாரணமாக, ஒரு பேருந்தில் ஒரு நபர் குடும்பத்துடன் சுற்றுலா செல்கிறார். மலைப்பகுதியை நோக்கி அந்த பேருந்து மலை மீது ஏறிக்கொண்டிருக்கிறது. மலையின் உச்சியை அடைவதற்கு சிறிது தூரம் இருக்கும் போது அந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து இந்த மலையின் மேல் புறத்தில் இருந்து கவிழ்ந்து பள்ளத்திற்குள் பாய்கிறது. அப்போது அந்த பேருந்து அந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய புதர் ஒன்றில் சிக்கி நின்று கொண்டிருக்கிறது. அதன் வழியாக அதில் இருந்தவர்கள், பயணித்தவர்கள் ஒவ்வொருத்தராக வெளியேறுகின்றனர். குடும்பத்துடன் பயணித்த அந்த நபரும் தன் குடும்பம் அனைவரையும் பத்திரமாக வெளியேற்றுகிறார். அவர் வெளியேறும் போது கால் தவறி பேருந்தின் மறுமுனையில் இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக வெளியே செல்கிறாருங்க. இந்த பள்ளத்தின் உள் விழ போகிறார். அப்போது பேருந்தின் கம்பியை பிடித்து கொண்டு தொங்குகிறாருங்க. அது இரவு வேலை என்பதால் அவர் பலத்தை முழுவதும் பயன்படுத்துகிறார். அப்போதும் அவரால் அந்த பேருந்துக்குள் ஏற முடியவில்லை. சரி, கையை விட்டுவிடலாமா என்று பார்த்தால் மிக பெரிய பள்ளத்தாக்குல எவ்வளவு அடி ஆழம் இருக்கிறது என்பதும் தெரியவில்லை. மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்கலாம் என்றால் அவர்கள் இந்த பேருந்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மறுபுறத்தில் ஒரு பகுதியில் நிற்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து டார்ச் லைட்டை அடித்து வரக்கூடிய வெளிச்சத்தில் ஒரு விஷயத்தை கவனிக்கிறார்கள். அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் இடத்திற்கு கீழ் பள்ளமான பகுதியாக தான் தென்படுகிறது. எனவே கைவிட்டு விடாதீர்கள், அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் என்று கத்துகிறார்கள். இதை கேட்ட அந்த நபர் அந்த இரவு வேலை முழுவதும் அந்த பேருந்தின் கம்பியை பிடித்து கொண்டே தொங்கிக் கொண்டே இருக்கிறார். கையை விட்டுவிடலாமா என்றால் இறந்து விடுவோமோ என்ற பயத்தில் இருக்கிறார். அப்போது மெல்ல மெல்ல விடிய ஆரம்பிக்கிறது. விடுந்து அந்த நபர் பார்க்கும் போது அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் இடத்திற்கும் தரைப்பகுதிக்கும் சுமார் ஒரு 3 அடி தூரம்தான் இருந்திருக்கும். அந்த தரைப்பகுதியானது அந்த பள்ளத்திற்குள் இறங்குவதற்காக அமைக்கப்பட்ட பாதை போன்று உள்ளது.
பின்புறம் நோக்கி குதித்திருந்தால் நிச்சயமாக அந்த பாதையின் பகுதியில் விழுந்திருப்பார். இப்படி இரவு முழுக்க நீண்ட நேரம் அந்த பேருந்தின் கம்பியை பிடித்து கொண்டு தொங்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்திருக்காது. இதுபோன்றுதான் மேசராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல்வேறு வகையான சூழ்நிலைகள்ல நாம் பிரச்சனைக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று தெரிகிறது போல் இருக்கும். ஆனால் உண்மையில் அதை அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது பிரச்சனையை நாம் தான் பிடித்து கொண்டிருக்கிறோம். நாம் பிரச்சனையை பிடித்து கொண்டு பிரச்சனை என்னை விட்டு விலகவில்லை என்று எண்ணி மிகுந்த வருத்தம் கொள்கிறோம். அந்த பேருந்தில் தொங்கிய அந்த நபர் எப்படி குதிக்காமல் அங்கேயே தொங்கிக் கொண்டிருந்தாரோ அதுபோன்றுதான் நாமும் பிரச்சனையை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மற்றவர்கள் சொல்லுவதை நிச்சயமாக நம்பக்கூடாதுங்க. ஏனென்றால் அரைகுறை வெளிச்சத்தில் அவர்கள் பார்த்துவிட்டு அந்த இடம் மிகுந்த ஆழமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் அப்போதே கைவிட்டிருந்தால் 2-3 அடி பள்ளம்தான் இருக்கும். அதில் பெரிய அளவுல அவருக்கு அடிபட்டிருக்காது. குதித்திருந்தால் நிச்சயமாக எந்தவிதமான பாதிப்பும் இன்றியும் தப்பி இருக்கலாங்க. இது போன்றுதான் தற்போதும் சுக்கிரன் அஷ்டமத்திற்குள் செல்லும் போது மற்ற எவர்கள் சொல்வதையும் நம்பக்கூடாது. உங்களுடைய மனதில் எது சரியென்று படுகிறதோ அதை மட்டும் செய்யுங்கள். அப்போதுதான் உங்களுடைய வாழ்வு மிக ஒளிமயமானதாகவும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உருவாகும். ஏனென்றால் சுக்கிரன் அஷ்டமத்திற்கு சென்றாலும் கூட குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான சூழலும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக சுக்கிரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட தனது சப்தம பார்வையை 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் செலுத்துவதால் மற்றவர்களை நம்புவதால் மட்டும்தான் பொருளாதார ரீதியான சிக்கலும் கடன் சார்ந்த சூழ்நிலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே மற்றவர்களை முழுமையாக எந்த விஷயத்திலும் நம்ப வேண்டாம். அனைத்தையும் நீங்கள் சரி எது என்று உணர்கிறீர்களோ அதையே செய்ய முயற்சி செய்யுங்கள். அதற்காக மற்றவர்களின் ஆலோசனையை உதறி தள்ள வேண்டாம். ஆலோசனை சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வதும் நல்லது. இந்த தருணத்துல தேவையில்லாமல் அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆரோக்கிய தொல்லை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதீதமாக உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் செல்வதால் உத்தியோக ரீதியாக பணிச்சுமை என்பது நிச்சயமாக அதிகரிக்குங்க. ஏனென்றால் இந்த வேளையில் மிக வலுவாக சனியும் வக்ரகதியில் தான் சஞ்சரிக்கிறார். எனவே பணிச்சுமை என்பது அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஆதரவு என்பது உத்தியோக சார்ந்த பணிகளில் கிடைக்காது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உங்களுடைய சொந்த கடின உழைப்பை மற்றும் நம்புங்கள். மற்றவர்களுடைய உழைப்பை நம்பும் போது அது ஏமாற்று வேலையாக மாறிவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றில் அதிக விழிப்புணர்வு தேவை. உங்களுடைய யுக்தியில் உங்களது அனுபவம் நிறைந்த பணிகளில் ஒரு உற்பத்தியோ அல்லது தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளலாம். அவை நிச்சயமாக நல்ல வளர்ச்சியையும் பலனையும் பெற்றுக் கொடுக்கும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்திற்கு செல்வதால் எதிர்பாராத பல தடைகள் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆடம்பர செலவுகளை நிச்சயமாக குறைக்க வேண்டும். இல்லை என்றால் கடன் சார்ந்த தொல்லைகள் கலைத்துறையில் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் அடிக்கடி அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் சிறு கவனக்குறைவு கூட எதிர்பாராத சிக்கலை இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி விடுங்க. விமர்சனம் செய்யும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். மாணவர்களின் கல்வியில் பெற்றோர்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். விவசாயத்துறையின் அதிபதியான ராசியின் அதிபதி சாதகமாக இருந்தாலும் சுக்கிரன் அஷ்டமத்தில் செல்வதால் இந்த தருணத்தில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. பெரிய அளவுல பாதிப்பு விவசாயம் சார்ந்த பணிகளில் இல்லை. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு நிச்சயமாக செயல்படக்கூடாது. ஏனென்றால் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய முக்கியமானவராக இருப்பவர் சுக்கிரன். அவர் அஷ்டமத்தில் இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது குருவும் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே அதிக கவனம் பெண்மணிகளுக்கிடையே தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து மோதல்கள் அதிகரிக்கலாங்க. அதை தவிர்ப்பது நல்லது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பல பிரச்சனைகள் விலகி நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் உங்களை தேடி வரும்.